الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: عليكن بحافات الطريق. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாங்க. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. மரியாதைக்குரிய ஹிதாயத்துல் இஸ்லாம் பெண்கள் அரபி மதரசாவினுடைய இந்த துவக்க விழா நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற இப்ராஹிம் ஆஜார் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கின்ற ரஹ்மத் மஸ்ஜிதுடைய, ஜாமியா மஸ்ஜிதுடைய, நூர் மஸ்ஜிதுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமைந்த உலமா பெருமக்களே, எனக்கு பின்னாலும் பேச இருக்கின்ற சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய பிரமுகர்களே, இந்த விழாவிற்கு பல்வேறு வகைகளிலும் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த மதரசாவுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, சென்னை ஹரமை டிரஸ்டினுடைய சங்கைக்குரிய நிர்வாக குழுவினர்களே, சென்னை நிஸ்வான் மதரசாவிலிருந்து வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய வர்மா பெருமக்களே, இதற்கு முன்னாலே பேசிய ஹதரத் உமர் மௌலானா அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் எல்லா அங்கத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊருடைய முக்கிய பிரமுகர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு முழுக்க பெண்களுக்கான நிஸ்வான் மதரசாக்கள் மிக அதிகமாக துவங்கப்பட்டு வரும் ஒரு வேளையில் நாமும் இவ்வூரில் ஒரு நல்ல முயற்சியாக ஹிதாயத்துல் இஸ்லாம் என்கிற பெண்கள் மதரசாவினுடைய ஆரம்ப நிகழ்வில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வருங்காலத்தினுடைய நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தி தருவானாக என கூறி பிரார்த்தித்தவனாக என் உரையை தோன்றுகிறேன். பெண்களுக்கான நிஸ்வான் மதரசாக்கள் ஏன் தேவை என்பதை குறித்த ஒரு சில விஷயங்களை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் அடுத்த கட்டமாக நகர்வோம். உலகம் முழுக்க பெண்களுக்கு அவர்களினுடைய மானத்தை வீதிக்கு கொண்டு வருகின்ற
கலாச்சார சீரழிவை அவர்களிடையே ஏற்படுத்துகின்ற, ஆடை குறைப்பு வேலையை செய்கின்ற, அழகு அலங்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு மிக பெரும் சீரழிவிற்குண்டான உலகத்தினுடைய கட்டத்தில் நாம் நம்முடைய பெண்களை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பெரிய சவாலுக்கு ஆளாகி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திற்கு விஞ்ஞான உலகம் என்று இன்றைக்கு பெயர் சொல்லுகிறார்கள், அறிவியல் உலகம் என்று சொல்லுகிறார்கள், தொழில்நுட்ப உலகம் என்று சொல்லுகிறார்கள், தகவல் தொடர்பு உலகம் என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாவற்றையும் விட சொல்ல மறந்த, சொல்லாமல் மறைக்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திற்கான பெயர் என்ன தெரியுமா? இன்றைய தேதிக்கு பொருந்துகின்ற ஒரு மிகப்பெரிய பெயர் இந்த உலகம் ஆபாச உலகம். ஆபாச உலகம். ஆபாசத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற அனைத்து செயல்பாடுகளும் நேரடியாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களின் வாயிலாகவும் ஆபாச திணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு வேளையில் தான் நம்முடைய பெண் மக்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதை ஒட்டித்தான் இன்றைக்கு நாடு முழுக்க எல்லா ஊர்கள் தோறும், இல்லை ஆங்காங்கே சில ஊர்களில் தெருக்கள் தோறும் இஸ்வான் மதரசாக்கள் துவங்கப்பட்டு வருகிறது என்பது மட்டுமல்ல, அவ்வாறு துவங்கப்படுவது காலத்தினுடைய கட்டாயமும் கூட. முதலாக பெண்கள் மதரசா எங்க ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? எப்போது துவங்கப்பட்டது தெரியுமா? வரலாற்று குறிப்பு ஒன்று இதற்கு விடை தருகிறது. நாட்களில் கொஞ்சம் சரித்திரத்தில் பின்னோக்கி போய் பார்க்கிறோம். அல்லாமா ஹஜ்ரத் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், இந்த உலகத்தில் காலம் சென்ற மிகப்பெரிய ஆலிம். உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவர்களுடைய மார்க்க அறிவின் கீழ் உலகத்தை ஈர்த்த பெரிய மேதை அந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் கடிதம் ஒன்றை கையிலே வைத்துக் கொண்டு கடிதத்தை படிப்பவர்கள் அழுகிறார்கள். தாய்மார்கள் கவனிக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். கடிதத்தை கையில வைத்துக் கொண்டு அழுகிறார்கள். அருகிலே இருந்த அவர்களுடைய மாணவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், ஏதோ லெட்டரை படிச்சுட்டு அழுகிறீங்களே, என்ன விஷயமா அழுகிறீங்க? இந்த பாருங்கன்னு கடிதத்தை கொடுத்தாங்க. கடிதத்தை மாணவர்கள் வாங்கி படிக்கிறார்கள். கடிதத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? இந்த அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஆன்மீக பேராசாரிடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து பல ஆண்டு காலம் ஓதி பட்டம் வாங்கிவிட்டு போன ஆலிம் பெருமக்கள், ஓதி பட்டம் வாங்கிய ஆலிம்கள், அவர்கள் தங்களுடைய உஸ்தாதுக்கு எழுதி இருக்கிற கடிதம். அது என்ன தெரியுமா? அன்பிற்குரிய உஸ்தாத் அவர்களே, நாங்கள் உங்களிடத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்கு தஹஜ்ஜத் கூட தப்பி போனதில்லை, தஹஜ்ஜத் கூட கலாவானதில்லை. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்று வந்ததற்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு பரந்து தொழுகைகளை கூட கலாவாக தொழும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். நடுநிசையில இபாதத்து செய்த காலங்கள் எல்லாம் கனவாக மாறி போய் இன்றைக்கு பகல் நேரங்களிலே கூட பரந்து தொழுகைகளை நிறைவேற்ற முடியாத அவலத்திற்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று ஓதிய மாணவர்களிடமிருந்து ஆசிரியருக்கு கடிதம் வருகிற போது அழுகை வராமல் என்ன செய்யும்? தன்னத்தில் ஓதிய ஆலிம்கள் இப்படி போய்விட்டார்களே, அவர்களின் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுதவர்களுக்கு அருகில இருந்து ஆறுதல் சொல்லி தேர்ச்சி அவர்களுடைய மாணவர்கள் அப்போது சொன்னார்கள், உஸ்தாத் அவர்களே, ஒரு விஷயம், நாம தொடர்ந்து ஆலிம்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆலிம்களா இருந்தாலும் ஓதி முடிச்சுட்டு போய் எந்த குடும்ப வாழ்க்கையில சிக்கிறாங்களோ, எந்த மனைவி மக்கள் அவங்களுக்கு வாழ்க்கைப்படுறாங்களோ, அந்த மனைவி மக்கள்கிட்ட தீன் இல்லைன்னா, அந்த மனைவி மக்கள்கிட்ட மார்க்க அறிவு இல்லைன்னா, இந்த ஆலிமும் சேர்ந்து இப்படி போயிடுவாருங்கிறதுக்கு இது உதாரணம். நாம் உருவாக்கிய இதே ஆண்கள் ஆலிம்கள் குடும்ப சூழ்நிலைக்கு போனதற்கு பிறகு பறந்து தொழுக முடியாம போகுதுன்னா கோளாறு எங்கன்னா, ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அதை விட அதிகமாகவோ பெண்களுக்கு
மார்க்க அறிவு தர வேண்டும். எனவே நீங்கள் சம்மதித்தால் பெண்களுக்கென்று தனியாக நிஸ்வான் பெண்கள் மதரசாவை தனியாக ஆரம்பிக்கிறோம் என்று அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல இவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். அது வரைக்கும் நிஸ்வான் மதரசான்னு சொல்லி தனியாவெல்லாம் இல்லை. காலத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து இனி வரக்கூடிய காலத்தில் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தீன் கொடுக்கப்பட வேண்டுமானால் வேறு வழி இல்லை, ஆரம்பிக்க அனுமதிப்போம் என்று முஹம்மது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாக அனுமதி கொடுத்ததன் பேரில் உலகத்தில் நிஸ்வான் மதரசா அன்றிலிருந்து துவங்கியது. இன்று வரை முன்பெல்லாம் எங்காவது நாட்டிலே 4-5 இடங்கள் என்று இருக்கும். இப்போது ஊர்கள் தோறும் சில முஸ்லிம் சென்டர்களாக இருக்கக்கூடிய ஊர்களில் தெருக்கள் தோறும் நிஸ்வான்கள். எவ்வளவு அதிகம் இருந்தாலும் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், கலாச்சார சீரழிவோடு நாச சக்திகளோடு எதிர்த்து போராடி நம் பிள்ளைகளை வளர்க்கிற போது இந்த பிள்ளைகளுக்கு அந்த சீரழிவிற்கு எதிராக மிக அதிகமான மார்க்க அறிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் மீது உண்டு. அன்பு சார்ந்த பெற்றோர்களே, உங்கள் ஊர் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழகம் முழுக்க இப்போது நிலவி வருகின்ற பெரிய முசீபத்து என்ன தெரியுமா? பிள்ளைகள் படிதாண்டி போய்விடுகிறார்கள் என்கிற செய்தி. படிதாண்டி போகிறார்கள், பெற்றோர்களை விட்டு போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் நம் சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும், தீனை விட்டு ஓடி போகிறார்கள். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைத்தற்கரிய பெருக்கரும் பேரு இஸ்லாமிய மார்க்கம். அந்த தீனுல் இஸ்லாமை கூட தூக்கி எறிந்துவிட்டு கண்டவனுடன் ஓடி போகின்ற ஒரு சடை மோகத்திற்கு இன்றைக்கு பெண்கள் ஆர்ப்படுகிறார்கள் என்றால், கலாச்சார சீரழிவுகளுக்கு எதிராக போராடுவதற்கான யுத்த களத்தினுடைய பயிற்சி தான் நிஸ்வான் மதரசாக்கள். அதனால் தான் நிஸ்வான் மதரசாக்கள் தேவை என்கிறோம். இந்த மார்க்கத்தில் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை நிறைய சிறப்பு இருக்கிறது. பெண்ணை பெற்றவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஆனால் மறுபக்கம் ஆபத்துகளும் அதிகம் இருக்கிறது. அவர்களை வளர்த்து வார்த்து எடுப்பதில் பெரிய சவால்களும் நிறைய இருக்கிறது. பெண் குழந்தை பிறந்தால் சிறப்பு. 2 பெண் குழந்தையை யார் பெற்று வளர்த்தாங்களோ அல்லது 3 பெண் குழந்தையை யார் பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்களோ, ஒழுக்க சொல்லி கொடுத்தாங்களோ, நானும் அந்த பெற்றோரும் இப்படி சேர்ந்திருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை சேர்த்து காட்டினார்கள். எனவே நாம ரசூலுல்லாஹ் கூட இருக்கலாம் என்று 2 மக்களை 3 பெண் மக்களை பெற்றதால் மட்டுமே புனகாங்கிதம் அடைந்துவிட முடியாது. அந்த சந்தோஷத்திற்கு வேட்டு வைக்கிற வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மனிபுலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷை. இந்த பெண் மக்களில் இருந்து யாராவது பெண் மக்களை அல்லாஹ் மகள்களை அவர்களுக்கு கொடுத்து சோதிக்கிற போது சரியாக கல்வியும் ஒழுக்கமும் அவர்களுக்கு கொடுத்தால் குன்னலகு சித்திரம் மினன்னார், அந்த பெண்கள் இந்த பெற்றோரை நரகத்திலே இருந்து நரகத்திற்கு போக விடாமல் திரைகளாக இருந்து அந்த பெண்கள் பாதுகாப்பார்கள். ஆனால் அந்த பெண்களே படிதாண்டுகிற அளவுக்கு நம் வளர்ப்பு இருந்தால், அந்த பெண்களின் ஒழுக்கங்கள் ஊர் சிரிக்க பேசுகிற அளவுக்கு மோசமானால் நரகத்திற்கு போவதற்கு வேறொன்றும் தேவையில்லை. நம் பெண் மக்களே நமக்கு போதும் என்பது ரொம்ப அச்சத்தோடும் இன்றைய சூழ்நிலையில் அவசரத்தோடும் நாம் சிந்திக்க வேண்டிய கடமை. தேர்ந்தெடுக்கிற தாயிலிருந்து கவனம் வேண்டும். ஓதி இருக்கிறார்களா? மார்க்க அறிவு தெரியுமா? இன்னைக்கு எங்க அதை பார்க்கிறோம்? எத்தனை பேர் சரியா முழுக்க ஓதன மார்க்கம் தெரிஞ்ச இபாதத்து உள்ள பொண்ணு வேணும்னு தேடுறது எத்தனை பேரு? நம்மளுடைய பொருளாதார உலகத்துல காசு பணம் எல்லாம் பார்த்தது போக போற போக்குல பொண்ணு தொழுகுமான்னு கேட்டு போயிருவோம். யாராவது ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, ஏங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்குது, உங்க பையனுக்கு சம்மதம் பண்ணலாமா? இது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அடுத்தது நிறைய கேட்கலாம் இல்லையா? அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிருவார், என்ன செய்வாங்க? அடுத்த கேள்வி. எங்க கேட்கறதுக்கு பொண்ணு படிச்சிருக்கா, ஓதி இருக்கா, வீட்டுல தொழுகுமா, குடும்பத்துல பெரியவங்களை அனுசரிச்சு நடக்குமா, வீட்டுல அம்மா அத்தாவை மாமனார் மாமியார் எல்லாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்லா பாத்துக்குமா, எவ்வளவோ கேட்கறதுக்கு இருக்குல்ல, எதுவும் கேட்கறது கிடையாது. பொண்ணு பாக்குறீங்களா, அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அப்படியா, என்ன செய்வாங்க? நம்மளுக்கு விவரம். ஏன்னா எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சாலும் கடைசியில இந்த கேள்வியில பிரேக்கா போயிடும், கட்டா போயிரும் இல்லையா?
எல்லா கேள்வியும் கேட்டாச்சு. ஆமா, பொண்ணு ஓதிருக்கு, ஓதிருக்கு, படிச்சிருக்கு, தொழுகுமா, தொழுகும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், அழகா இருக்குமா, அழகா இருக்கும், எல்லாம் சொல்லியாச்சு. என்ன செய்வாங்க? இவ்வளவுதான் செய்வாங்க. அப்படின்னா வேலைக்கு ஆகாது. கடைசியில பயிலாகிறத விட முதல் கேள்வியிலேயே முடிச்சிடறான். என்ன செய்வாங்க? இவ்வளவு செய்வாங்க, ஒத்து வராது, விட்டுரு. மார்க்கம் அளவுகோலாக வைத்து பாருங்கள் என்கிற மிகப்பெரிய அந்த கோட்பாடு மீறப்பட்டதன் விளைவு இன்னைக்கு தாய்களும் சரியில்லை, அவர்களுடைய வளர்ப்பில் வருகிற பிள்ளைகளும் சரியில்லை. பிள்ளைகள் படிதாண்டுகிறார்கள் என்றால் வெறும் பிள்ளைகளின் தவறு மாத்திரமல்ல, எந்த தந்தையும் தாயும் தப்பிக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். பிள்ளைகள் குறித்த அவர்களின் வளர்ப்பு முறைகளை குறித்த பதிலை அல்லாஹ்விற்கு தராதவரை நாமும் சொர்க்க போக முடியாது. அப்படி இருக்கிற போது அந்த பெண்களுக்கு மார்க்க அறிவை கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை இஸ்லாமிய விழுமியங்களின்படியும் நல்லொழுக்கங்களின்படியும் அவர்களை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்கள் பல்வேறு தவறுகளுக்கும் அவர்கள் காரணமாவார்கள். தாய்மார்கள் கோபிக்க வேண்டாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இது. மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அல ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பின்னால் நான் விட்டுட்டு போற ஃபித்னாக்கள்லயே பெண்களை விட பெரிய ஃபித்னா வேற எதுவும் இல்லை. பெண்களுடைய ஃபித்னாவை விட பெரிய ஃபித்னா வேற எதுவும் இல்லை. ஒரே ஒரு சிரிப்பு அவர்கள் சிரித்தால் போதும், உலகம் நாசமாகிவிடும். ஏதோ ஒரு புஸ்தகத்துல படிச்சேன், வேடிக்கையா எழுதியிருந்தானுங்க, சமீபத்தில் தான் படிச்சேன். தற்கொலை செய்ய வேண்டுமா, விஷபாட்டில் இன்ன விலை, ஒருஜான் கயிறு இன்ன விலை, மூட்டைப்பூச்சி மருந்து இன்ன விலை, கத்தி இன்ன விலை, பெண்ணின் சிரிப்பு ஃப்ரீயா கிடைக்கும், செத்துப்போ. செத்துப்போருக்கு வழி சொல்லுகிறார்கள். ஒரு பெண் அவள் வீதிக்கு வந்து சிரித்து விட்டால் அந்த சமுதாயம் சந்தி சிரித்து போய்விடும். இது உலகத்தில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நடைமுறைகளை தாண்டி பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் சமுதாயத்தை வர்க்க கேட்டுக்கு ஆளாக இருக்கிறது தெரியுமா? பெரும்பாலான நிஸ்வான்கள் பெண்கள் மதரசாக்களுடைய ஆரம்பிக்கிற நோக்கமும் அதை சொல்றதனுடைய அவசியம் என்னன்னா, கண்டிப்பா பர்தா முறையிலும் இஸ்லாமிய ஒழுக்கத்தின்படியும் ஒரு பொம்பளை உருவாக்கணும் அப்படிங்கறத தவிர வேற நிஸ்வான் மதரசாக்கள்ல பெரிதாக வேறொன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒழுக்கம் இன்றைக்கு தப்பி போயிருப்பதால் அதை செய்வதிலே கடுமையான முயற்சியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள், ஷைத்தானுடைய கயிறுகள். ஒரு பெருங்கூட்டத்தை வீழ்த்த வேண்டுமா, ஒரு பெண்ணை வைத்து வீழ்த்தலாம். மார்க்க ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஏராளமான செய்திகள் இதிலே உண்டு. இந்த மார்க்கம் பெண் வீதிக்கு வருவதை விரும்பவில்லை. நீங்கள் இதை பழமைவாதம் என்று சொல்லுங்கள், பத்தாம் பசலித்தனம் என்று சொல்லுங்கள், இருண்ட காலம் என்று சொல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பர்தா இல்லாமல் வீதிக்கு வரும் ஒரு பெண் இஸ்லாமிய முறைப்படி அவள் நல்லொழுக்கம் உள்ள பெண் அல்ல. இன்னமும் கூட கொஞ்சம் கடுமையாக ஹதீஸ்ல வார்த்தை சொல்றதுன்னா சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய அலங்காரம் பிறருக்கு காட்டும் வண்ணம் மெல்லிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு வீதிக்கு வரக்கூடிய பெண் ஃபஹிய கதா வ கதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த வார்த்தை, ஃபஹிய கதா வ கதா. கதா வ கதான்னா அவ இந்த மாதிரி பெண். அரபு நாட்டுல தவறான பெண்ணுக்கு சொல்லப்படுகிற சங்கேத வார்த்தை இது, கதா வ கதா. நம்ம ஊர்ல சாதாரணமா உட்கார்ந்து அந்த பொண்ணு அது ஒரு மாதிரின்னு சொல்றோம்ல, இது ஏதோ ஒரு மேட்ரு கேஸ்ன்னு சொல்றோம்ல, இது ஏதோ ஒரு மேற்படின்னு சொல்றோம்ல, அந்த மேற்படி என்கிற வார்த்தையின் நேரடி தர்ஜுமா ஃபஹிய கதா வ கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எல்லா அலங்காரங்களோடும் வெளியிலே வருகின்ற பெண் கதா வ கதா, அவள் மேற்படி. அலங்காரம் இல்லாமல் இன்றைக்கு எந்த பெண் வெளியில வருகிறார் சொல்லுங்க? அலங்காரத்தை எல்லாம் போட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கு காட்ட சொல்லி, புருஷனுக்கு காட்ட சொல்லி சரியத்துல இருக்கு. வீட்டுல இருக்கிறப்ப பூரா பஞ்சப்பராரி மாதிரி உட்காந்துக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ வெளியே போறப்பதான் பட்டுச்சேலை வெளியே வரும், அப்பதான் எல்லா நகையும் வெளியே வரும். அவங்கள்ட்ட இவ்வளவு நகை இருக்குதான்னு அன்னைக்கு தான் தெரிய வரும். கண்ணாடி முன்னாடியில குறைந்தபட்சம் 1 மணி நேரம் மேக்கப் வேலை நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீதிக்கு வரும்போது அலங்காரத்தை ஊருக்கு காட்டுவதனுடைய இதா இல்ல வீட்டில் உள்ளவர்களுக்கு காட்ட வேண்டுமா? கணவன் வருகிற போது, வீட்டில் அனுமதிக்கப்பட்டவர்கள் வருகிற போது ஏதோ மொசாவர் பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டியது.
இவர் தெரியாம ஆசைப்பட்டு சொல்லி பார்ப்பாரு, ஏமா அந்த பட்டுச்சீலை தான் உடுத்தலாம்ல. ஆமா, கட்டி உக்காந்துக்கிறேன், ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு கட்டி உக்காந்து வச்சுக்க. அப்படின்னா என்ன, மண்டபத்திற்கு போகிற போது கடைக்கு போற போது கட்டுகிறேன். இது என்ன விதமான அலங்காரம்? அலங்காரத்திலேயே தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற பெண்மணிகளின் கவனம் சமீப காலங்களில் அதிகமாக இருக்கிறது. ஒரு சர்வே ஒண்ணு, சமீபத்தில் உள்ள சர்வே தான் அது. ஒரு பெண் 75 வருஷம் வாழ்றான்னு வச்சுக்குவோம். 75 வருஷம் உள்ள கிழவி மொத்தமா சின்ன வயசுல இருந்து கண்ணாடி முன்னாடி பார்த்து இந்த பவுடர் டச் பண்றது, இந்த அலங்காரம் பண்றதுன்னு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பாங்கல்ல. ஒவ்வொரு நாளும் அவ கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற காலத்தை மட்டும் அப்படியே ஒன்னா எடுத்து கணக்கு போட்டு பார்த்தா 75 வருஷத்துல 4 வருஷம் கண்ணாடிக்கு முன்னாடியே போயிருந்தான். 75 வருஷத்துல ஏவரேஜா பார்த்தா ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற காலத்தினுடைய அளவு 4 வருஷம். அல்லாவுக்கு முன்னாடி போனாலும் பரவாயில்ல, முசல்லாவுல போனாலும் பரவாயில்ல, ஓதுறதுல போனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் கண்ணாடிக்கு முன்னாடி போயிருது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவது டிவிக்கு முன்னாடி போயிருது. 75 வருஷம் வாழ்ற பொண்ணு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் பெண்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சீரியலின் அடிமைகளாக போய்விட்டார்கள். சோறு திங்கிறாங்களோ இல்லையோ, செல்லுமே தொடர் பார்க்காம யாரும் தூங்குறது இல்லை. இந்த பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க. சர்வசாதாரணமாக இன்றைக்கு முழுக்க முழுக்க அடிமைகளாகி கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கான பெரிய போராட்டம் தேவை. வீட்டுல கண்டிக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது பெரியவர்கள். அவங்களும் சேர்ந்து முதல்ல கண்டிச்சாங்க, என்ன சத்தம் அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே மெதுவா தலையை நீட்டி எட்டி பார்த்ததுல இப்ப இவங்களும் அதுக்கு அடிமையாகி கரெக்டா எல்லா மாமனார் மாமியார் மருமகள் குடும்பம் பேரம் பேத்தி சகிதம் டோட்டலா எல்லாம் உட்காந்து தொடர் முடியுது. அப்புறம் தான் அடுத்த வேலை. அது அல்லாஹ்வா இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் எல்லாமே அடுத்த கட்டம். சீரியல்களில் அடிமையாகி போய்விட்ட பெண் குலத்தை மீட்பதற்கான பெரும் போராட்டத்தின் ஒரு பகுதி தான் நிஸ்வான் மதரசாக்கள். இந்த ஊருக்கு இந்த ஒன்று மட்டுமல்ல, இன்னமும் தேவை, நிறைய தேவை. ஒன்று செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை வாழ்த்தி துவா செய்கிறோம். ஆனால் இன்னமும் நிறைய மதரசாக்கள், குறிப்பாக பெண்களுக்கான மதரசாக்கள் காலத்தினுடைய தேவை. தாய்மார்கள், நீங்கள் வீதிக்கு வந்தால் என்ன விளைவுகள் நடக்கும் என்று தெரிந்த மார்க்கம் அல்லாஹ் தொலைநோக்கு பார்வையோடு உங்களுக்கான பர்தாவின் கண்ணியத்தை, குடும்ப நிர்வாகத்தை அனைத்தையும் உங்களுடைய கையில ஒப்படைத்திருக்கிறார். ஆம்பளைகள் கோவிச்சு கூடாது, ஆப்பர்ச்சுனிஸ்ட் என்று சொல்லுவார்கள் அல்லவா. சமய சந்தர்ப்பம் வாய்க்க பெறாததால் தவறு செய்யவில்லையே தவிர, ஒரு ஆணுக்கு இயற்கையில் அல்ல, அது 90 வயதானாலும் ஒரு பெண் பார்வைக்கு கிடைத்தால் பார்க்கும் நப்சை அல்ல வைத்திருக்கிறார். இது மாற்று கருத்தில்லை, இது அரபு கிதாபுகளில் எழுதப்படுகிற செய்தி. பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, அது வேறு. வாய்ப்பு கிடைத்தால் 20 பையன் மாத்திரமல்ல, 90 வயது கிழவனும் அந்நிய பெண்ணை நோக்காமல் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது தான் எவ்வளவு தூரம் பேணுதலாக இருக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருக்கலாம் ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களுக்கு கவனியுங்கள், சபையிலே கேட்டார்கள் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? யார் சிறந்த பெண் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கேள்வி கேட்கிறது, அந்த கேள்விக்கு சஹாபாக்கள் இருந்து பதில் வாங்குறது. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பதிலா சொல்லுவாங்க. இந்த பாணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி. எனவே கேட்டார்கள், யார் சிறந்த பெண் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டே வந்தாங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பான்னு ஒருத்தர், பிள்ளைகளை சரியா வளர்ப்பான்னு ஒருத்தர், பர்தா பேணி நடப்பான்னு ஒருத்தர், அடுக்கால ஒவ்வொன்று எல்லாத்தோட கருத்தையும் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. டிஸ்கஸ் போயிட்டு இருக்கிறப்பவே இடையில தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். எங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்க சுய தேவையை முடிச்சுட்டு போறப்போ வீட்டுல இருக்கிற அம்மையார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சபையில ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சிறந்த பொம்பளைன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கால ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் முறை வரல, நானும் போறேன். அப்போ உலகத்தின் சிறந்த பெண்மணி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பதில் சொல்லி கொடுத்தார். என்ன பதில் தெரியுமா? லா துராலா, அந்த பெண்ணை பிற ஆடவர்கள் பார்க்க முடியாது. அதே சமயம் அந்த பெண் இச்சையோடு பிற ஆடவர்களை பார்க்க மாட்டாள். அவள் சிறந்த பெண். ரெண்டே வரிதான்.
அந்த பெண் இச்சையோடு யாரையும் பார்ப்பதில்லை, பிற ஆண்கள் இச்சையோடு பார்க்க அவள் கிடைப்பதில்லை. இவ்வளவுதான். போயிட்டாங்க. அலிரதி எல்லாரும் சபையில விவாதம் வந்து கொண்டிருந்தது. அலிரதி எல்லாரும் முறை வந்த போது சொன்னார்கள், யாரும் சொல்லலாம், அஃதலுல் மர்அத், சிறந்த பெண் என்றால் அவள் இச்சையோடு எந்த ஆணையும் பார்க்க மாட்டாள். பிற ஆண்கள் இச்சையோடு பார்ப்பதாக இருந்தால் அந்த பார்வைக்கு அவள் கிடைக்க மாட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பதில் சொன்ன உடனே சொன்னார்கள், அஜாபத் ஃபாத்திமத்து வஹிய பித்அத்தும் மின்னி, இது என் மகள் பாத்திமாவின் பதிலாக இருக்கலாம், அது என்னுடைய ஈரல் கொடை துண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்டு. அந்த சபையில் அந்த பதிலை ஆமோதித்தார்கள் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸின் வார்த்தைகளின்படி தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். அவள் இச்சையோடு யாரையும் பார்க்க கூடாது, பிற ஆடவர்கள் இச்சையோடு பார்ப்பதற்கு அவள் கிடைக்க கூடாது. இன்னைக்கு கிடைக்காம இருக்காங்களா? அவங்க பார்க்காம இருக்கிறதும் இல்லை, பார்வைக்கு கிடைக்காம இருக்கிறதாகவும் இல்லை. இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? பெரும்பாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு தெருக்களிலே பார்க்கிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இந்த வார்த்தையை விளக்கத்தை பாருங்கள். சர்வ சாதாரணமாக கிடைக்கிறார்கள். பொதுவா இந்த புர்கா புத்திரம் இல்லையா, பர்தா, புர்காவுல இந்த ஷரியத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் தெரியுமா? புர்கா போத்துறதுனால, அப்படி கருப்பா மேல ஒரு துணியை போடுறதுனால இந்த ஷரியத்துக்கான நோக்கம் ஒன்னே ஒண்ணு. என்னன்னா, அழகா உள்ள ஒரு பொண்ணு, அழகா உள்ளவங்க கூட அழகில்லாம தெரியணும். அதுக்கு தான் புர்கா வந்தது. இது ஒண்ணுதான், ஒரே ஒரு வரி. இந்த கான்செப்ட் தான் பர்தாவுடைய ஹிஜாபுடைய கான்செப்ட். அழகு உள்ள பெண் கூட அப்படியே கருப்பு போர்வையை பொத்தன மாதிரி ஆகி ஈர்க்கிற சக்தி இல்லாமல், அழகு இல்லாமல் தெரியணும். ஆனா இன்னைக்கு முறை என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அழகு இல்லாம இருக்கிறது கூட இந்த புர்காவை பத்திட்டு போறப்ப அழகா தெரியும். இன்னைக்கு நம்ம புர்காவெல்லாம் அப்படி இருக்கு. கருப்பு போர்வையை பொத்துற மாதிரி புர்கா பொத்துனா வண்ண வேலைப்பாடுகளும் அதுவும் இதுவும் ஜிகினா மயங்களும், பாதியிலிருந்து திடீர்னு புர்கா பிரிஞ்சு கட்டாவும் பார்த்திருக்கீங்களா? சேலை டிசைன் அப்பதான் வெளியே காட்ட முடியுங்கிறதுக்காக முழுசா கவர்டா இருக்காது, பாதியிலிருந்து பிரிஞ்சிடும். அழகை வெளிக்காட்டுகின்ற பர்தாக்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பர்தா எதற்கு கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு கீழே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் 1000 தான் நவீனவாதிகளாக இருக்கலாம், நவீன பிரச்சனைகளை வரவேற்பு தருபவர்களாக இருக்கலாம், ஆனால் பெண்கள் விஷயத்தில் தயவு செய்து இதை பிற்போக்குத்தனமாக நினைக்காதீர்கள். கற்பொழுக்கமும் நல்லொழுக்கமும் ஆணும் பெண்ணும் தத்தமது ஒழுக்க நிலைகளில் சரியாக நின்று ஒழுகுவதற்கு சரியான தேவை இன்றைக்கு பர்தாக்கள். அந்த பர்தாக்களை, கற்பொழுக்கத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இது போன்ற பெண்கள் மதரசாக்கள் இன்றைக்கு துவங்கப்படுகிறது என்பதால் நாம் அந்த நிஸ்வான் மதரசாக்களை துவங்குபவர்களை, இன்னமும் துவங்குகிற எண்ணத்தில் இருக்கிற எத்தனை ஜமாத்துகளானாலும் அவர்களை வாழ்த்துவதற்கான கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. பெண் பெண் அவள் வீதிக்கு வருகிற போது என்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் என்பதை அந்த பெண்ணின் படைப்பு கூரை உணர்ந்த இறைவன், நமக்கு தெரியும் இல்லையா, 1.25 லட்சம் நபிமார்கள்ல ஒரு நபி கூட பெண் நபி இல்ல. ஏன் பெண் நபி இல்ல? ஒரு நபி என்பவர் தன்னுடைய தாவாவுக்கு வீதிக்கு வர வேண்டும். ஒரு நபி என்பவர் தன் பிரச்சாரத்திற்கு அவர் மக்களை சந்திக்க வேண்டும். பொறுப்பில இருக்கிற போது மக்களை சந்திக்கும் சூழ்நிலை வரும் என்ற காரணத்தால், அழைப்பு பணி எல்லோருக்கும் முன்னாலே வரவேண்டிய நிர்பந்தம் உண்டு என்ற காரணத்தால் பெண்களில் யாரையும் நபிமார்களாக ஆக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு வீதிக்கு வருகிற பெண்கள், அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுக்க பிடித்திருக்கின்ற இந்த முசீபத்து, ஓடி போகிற பெண்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிய கொடூரத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்திருக்கிறது தெரியுமா? ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா காலமெல்லாம் அந்த பெற்றோர்கள் நல்லா தூங்க முடியுமா? ஒரு சதை மோகத்தில் 4 நாள் பழகியவனோடு படிதாண்டுகிறார்கள் என்றால் அந்த பெண்களுடைய வளர்ப்புகளில் இன்னமும் நாம் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்பது அவசியமாக சிந்திக்க வேண்டும். சாதாரணமா வெளியே அனுப்புற பெற்றோர்கள் யோசிக்கணும். அத்தர் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்த ஒரு பொம்பளைய அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குறுக்க கையை வச்சு தடுத்து நீ வராத போன்னு அனுப்பிச்சுட்டாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு, அபூதாவுதுல இருக்கிறது. மர்ரத் பி அபீ ஹுரைரா இம்ராத்துன் வரீஹுஹா தஅஸிஃபு,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை கடந்து ஒரு பெண் பள்ளிக்கு போகிறாள். அவளுடைய அத்தர் வாசனை அங்கு சுற்றி உள்ளவர்களுக்கு அடிக்கிறது. அத்தர் வாசனையை கண்ணுற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு டிராபிக் போலீஸ் நின்ற மாதிரி குறுக்க நின்றுட்டாங்க. ஹதீஸின் தொடர் இது. குறுக்க நின்றுட்டு இளந்தம்பலத்தினுடைய மரத்தினுடைய இலை போன்றவற்றை தேய்த்து குளித்தாவது இந்த வாசம் முழுக்க போனதற்கு பிறகு நீ தொழுக வந்தால் போதும், இல்லாவிட்டால் நீ பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்னு சொல்லி பள்ளிக்கு பெண்கள் வந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அனுப்பி வைக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்றால் தொழுகைக்கு வர்ற போது கூட ஒரு பெண்ணிடம் இருக்கிற வாசனை வெளியே வரக்கூடாதுன்னா, இன்னைக்கு நம்ம பொம்பளை இந்த தெருவில் போயிட்டாங்கன்னா அவங்க பாஸ் ஆகி அரை மணி நேரம் இந்த தெருவே மணக்குது இல்லையா? நாட்டினுடைய நிலவரம் அது. கொஞ்சம் தாய்மார்கள் கசப்பாக எடுத்துக் கொள்ளலாம். வீதிகளில் அலங்காரங்கள் என்பது அது அப்படியே விரிவுபடுத்தப்படுகிற போதுதான் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் நிறைய வருகிறது. நவீன காலத்தினுடைய வளர்ப்பு அப்படி. இன்னைக்கு நீங்க எப்படி போங்க, இந்த புதுமடம் நிறைய பார்த்தா சந்து சந்தா இருக்கு, சின்ன சின்ன சந்தா இருக்கு. தொழுதுட்டு வர்றீங்க, ஒரு சின்ன சந்து, முட்டு சந்துக்குள்ள நீங்க தொப்பியோட தாடியோட அப்படி வர்றீங்கன்னா யாராவது ஒரு பொம்பளை அப்படியே போய் செவரோட அப்பி துப்பட்டிய வச்சுக்கிட்டு செவத்தோட போய் ஒட்டி நிக்குதுன்னா நீங்க முடிவு பண்ணிருங்க அந்த அம்மாவுக்கு வயசு 60க்கு மேல. நெசமா தான் நடக்குது. நவீனம் எப்படி தெரியுமா இருக்கு? இது ஒரு 20 to 30 இருந்தா நீ என்ன வர்றது, நான் என்ன போறது, நீ வர்றதுன்னா வந்துட்டு போனா. வளர்ப்புகளில் காலப்போக்கில் ஏற்பட்ட பெண்கள் முன்னேற்றம் என்ற பெயரால ஏற்பட்ட சீரழிவை நான் சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பெண்களை பார்த்து சொன்னார்கள். தொழுகையில இருந்து விடைபெற்று பண்டிகையிலிருந்து செல்லும் பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலைகுன்ன பிஹாஃபாத்தி தரீக், நீங்கள் பாதையின் ஓரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பாதையில நடுரோட்ல நடக்க சொல்லல, பாதையின் ஓரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இது பிற்போக்கு அல்ல, 10ஆம் வசதித்தனம் அல்ல. மானத்தையும் மரியாதையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்ற பெண் நிச்சயமாக ஷரியத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு வந்தால்தான் இது போன்ற சீரழிவுகளில் இருந்து நாம் கலாச்சார சீரழிவுகளில் இருந்து பாதுகாக்க முடியும். இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா வேற. நாம நம்முடைய வீடுகள்ல பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இன்னைக்கு வளர்த்துட்டு இருந்தா கதை வேற ஆயிடும். முதல்ல எல்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள் புல் கை ஜாக்கெட் போடுவாங்க தெரியுமா? வயசான பெண்கள் புல் கை ஜாக்கெட் போடுவாங்க, கமீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? புல் ஜாக்கெட் தான் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த புல் ஜாக்கெட் அரை ஜாக்கெட்டா ஆச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னால. புல் ஜாக்கெட் அரை ஜாக்கெட் ஆன உடனே பார்த்தா ஒரே சட்டம் பள்ளியாசல்ல, மேடைகள்ல, இஸ்லாமிய மேடைகள்ல, உபதேசங்கள்ல எல்லாம் அது எப்படி பொம்பளை புல் கை சட்டையை விட்டுட்டு அரக்கை ஜாக்கெட்டுக்கு எப்படி மாறலாம் ஒரே சட்டமா இருந்தது, கண்டிப்பா இருந்தது. இன்னைக்கு கையே இல்ல, இன்னைக்கு அரக்கையும் போயிடுச்சு, கையே இல்ல. போய் ஒரு 8 வயசு பிள்ளைக்கு துணி எடுத்தாலும் போய் கடையில துணி கேட்டோம்னா எடுத்து கொடுக்குறான், மொட்டையா வருது. எப்ப கை எங்க? அது பின்னாடி தொங்குதுன்னா அது ஏன்டா பின்னாடி தொங்க விட்டுருக்க? அது கை இருக்கிற இடத்துலயே கரெக்டா இருந்தா நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் கை இல்லாம வர்றதா பேஷனு. வேணும்னா அட்டாச் பண்ணி தச்சுக்கோ, இல்லாட்டி மூக்கு தொடச்சு வெளியே போட்டுரு. அதுதான் பின்னாடி ஃபிட் பண்ணிருக்கு. காலப்போக்கில் கை இல்லாமல் போகிறது அல்லவா? ஆடை குறைப்பு வேலை, ஆடை குறைப்பு நாகரிகத்திற்கு, அந்த மேற்கத்திய சிந்தனைக்கு இன்றைக்கு நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தன்வயப்பட்டு விட்டோம். ஆடை குறைப்பு என்பது குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியாக்கள் செய்கிற மிகப்பெரிய சதி. முதல்ல எல்லாம் எங்கேயாவது ஊர் உலகத்துல ஒரே ஒரு இடத்துல எங்கேயாவது அழகி போட்டி நடக்கும். அழகி போட்டி நான் உங்களுக்கு அதை விளக்க வேண்டியதில்லை. கர்ச்சீப்புக்கும் குறைவான ஆடைகளை உடுத்தி இருப்பார்கள், அவர்களுக்கு உலக அழகின்னு பேர் இல்லையா? ஊர்ல உலகத்துல ஒண்ணு நடக்கும். இப்போ எல்லாம் அங்கங்க நாடு நாடா நடக்குது, ஸ்டேட்டா நடக்குது, யூனிவர்சிட்டி தோறும் நடக்குது. ஒவ்வொரு சிட்டிலையும் நடத்துறான். மிஸ் சென்னைங்கிறான், மிஸ் கோயம்புத்தூர்ங்கிறான், ஊரா வந்துருச்சு. நீங்க எப்ப தொலைக்காட்சியை போட்டாலும் இதை பார்க்கலாம். இப்படிங்கிற அளவுக்கு அழகி போட்டிகள் பரவலாக்கப்படுவதன் பின்னணியில் என்ன தெரியுமா? பெண்களை சதை பொருளாக மாற்றும் ஒரு யுக்தி, பெண்களினுடைய மானத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கான யுக்தி. நீ மட்டும் ஏன் உள்ள வைக்கிற, நீயும் வெளியே கொண்டு வா என்று
உலகங்கள் செய்கிற மிகப்பெரிய போட்டிகளுக்கு இடையில் நாம் பெண் குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சீரழிவுகளில் இருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மார்க்க ரீதியான ஒழுக்க அறிவு, கற்பொழுக்க சிந்தனைகள், நம்முடைய மரபு ரீதியான பெரியவர்கள் மூதாட்டிகளின் வழியாக கிடைக்கிற நல்ல ஒழுக்கங்கள், இவைகளிலெல்லாம் கவனம் செலுத்தாவிட்டால் வருங்காலத்தில் உங்களின் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கும் உத்தரவாதம் கிடையாது என்பதற்கான சைகினைகள் இன்றைக்கு உலகம் முழுக்க தோன்ற ஆரம்பித்து விட்டது. என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்ற அந்த ரீல் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி போயிட்டா, படிக்கட்டியே தாண்டி ஓடிட்டா. இப்படியே எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது. நான் சொல்ற இடத்துல கட்டுன்னா தாலியை கட்டிடுவான், அதெல்லாம் இல்ல. அவ தானா கட்டிட்டு போயிடுறா. இப்போலாம் ஊருக்கு நடக்குது. இந்த மாசம் இத்தனை ஓடி போச்சு, அந்த மாசம் இத்தனை ஓடி போச்சுன்னு நாள் போயிட்டு இருக்கு. அப்படியானால் அந்த பெண்களுக்கு நாம் தந்திருக்கிற சுதந்திரங்களில் என்னென்ன விதமான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்பதை ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருந்து நாம் கவனிக்க வேண்டும். மார்க்கத்தில் பெண்ணினுடைய ரோமம் கூட பெருதா. ஒரு பெண் தன் தலை சீவி போடுகிற ரோமத்தை கூட பப்ளிக் ஆண்களுக்கு முன்னாடி போட வேணாம்னு சரியத்து. கணவனுடைய அண்ணன் தம்பிகளுக்கு முன்னாடி நிக்காதேன்னு சொல்லுது சரியத்து. பெண்ணினுடைய ஜனாதா கூட பர்தாவா. மௌத்தா போச்சல்ல, டெட் பாடி தானே, பார்த்தா என்ன, பார்க்க கூடாது. மஹரமானவர்களை தவிர கோசா முறையுள்ள எந்த ஆண்களும் ஜனாசாவை பார்க்க வேண்டாம். மார்க்க சட்டம். செத்து போன ஒரு பெண்ணிடம் இருந்து என்ன தவறு வரும்? செத்து போன ஒரு பெண்ணை, ஒரு கிழவியை, ஒரு 40-50 வயதை தாண்டியவளை எவன் இச்சையோடு பார்ப்பான்? ஷரியத்து சொல்லுகிறது இல்லை, அவன் பர்தா. அந்த பர்தா கட்டாயம் தேடித்தான் ஆக வேண்டும். ஜனாசாவை கூட இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பெண்களினுடைய பல்வேறு செய்திகள் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை தனித்தனியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தொழுகைக்கு அனுமதித்த காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறல்ல பெண்களுக்கு தனி வழி, பெண்களுக்கு தனி வழி. அவர்கள் வந்து செல்லவும், அவர்கள் சுத்தம் செய்யவும், எல்லாவற்றிற்கும் தனி வழி. ஆண்களுக்கு தனி வழி. ஏன் தெரியுமா? ஆண் பெண் கலந்துறவாடல் இந்த சமூகத்தின் பெரிய தீமை. இது வேண்டுமானால் இஸ்லாமுடைய பிற்போக்குத்தனம் என்று இன்றைக்கு நினைக்கலாம். கால ஓட்டத்தில் அது ஒன்று மட்டுமே ஜெயிக்கும். சில பேர் பர்தாவுக்கு அப்செக்ஷன் பண்றான், நிறைய அப்செக்ஷன். டிவியில அங்கங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில 4 பேர் உட்கார்ந்து ஒரு சிட்டிங்கிற பேர்ல உட்கார்ந்து ஆய்வரங்க நடத்துவான். பொம்பளைகளுக்கு பெண் சுதந்திரம்னு ஆரம்பிச்சாவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இவனுக்கு டாபிக் இங்க வந்து தான் நிற்பாடுங்க. ஒரு சபையில இப்படித்தான் ஒரு மேடையில உட்கார்ந்து கலந்தாய்வு 5-6 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றான். பெண்களுக்கு பர்தா ரொம்ப இடைஞ்சல், பர்தா அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, உள்ளுக்குள்ள உப்புசமா இருக்கு, சமயங்கள்ல பல இடைஞ்சலா இருக்கு. ஆளுக்கால ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டே இருந்தான். இந்த முன் சப்புல அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இந்த ஒரு புர்கா போட்ட பொண்ணு உட்கார்ந்து செஞ்சு அது எந்திரிச்சு கழிச்சு, எப்ப நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? போட்டிருக்கிற எனக்கு ஒன்றும் தெரியல, பர்தா போட்டிருக்கிறது நானு. நீ சொல்ற மாதிரி உப்புசமோ அதுவும் இதுவும் சுதந்திரமோ அடிமைத்தனம் ஒண்ணுமே எனக்கு தெரியல. எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. உண்மை அதுதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தாவை விமர்சனப்படுத்தி விஷமத்தனமான கருத்தை பரப்புகிற வேளையை மேற்குலகத்தில் மாத்திரமல்ல உள்ளூர் மீடியாக்களும் அதை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தில் ஈர்க்கப்பட்டுத்தான் இன்றைக்கு பல கலாச்சார சீரழிவுகளுக்கு நம்முடைய பெண்களையும் நாம் ஆளாக்கி இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கின்ற போது நம்முடைய பொறுப்புகள், குறிப்பாக பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டியதன் பொறுப்புகள். பொல்லாத ஒரு காலம் இது. டேட்டிங் கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிற காலம், சாட்டிங் பெருகி கொண்டிருக்கிற காலம். லிவிங் டுகெதர்னு சொல்லி எந்த பெற்றோர்களும் தேவையில்லை, ஃபேமிலி உறவுகள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக வாழ தலைப்பட்டிருக்கின்ற ஒரு நாச காலத்தில் நாம் நம் பெண்களை வளர்த்தெடுக்கிறோம். கெட் டுகெதர் மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆண் சேர்ந்து வாழக்கூடிய கலாச்சாரம். கணக்கெடுப்பின் ஆய்வு விவரங்கள் கவலை தருகிறது. சிங்கிள் பேரண்ட் சைல்டு என்று சொல்லுகிற ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அல்லது தகப்பன் மட்டுமே இருக்கிற குழந்தைகள், கணவன் மனைவி சேர்ந்து இல்ல என்ற நிலை சமீப காலங்களில் பெருகிக் கொண்டே இருப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். அப்படியானால்
நவீன காலத்தின் இந்த சவால்களுக்கு, இந்த அழிவுகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மறுபக்கம் மார்க்கம் கொஞ்சம் ஓவர் டோஸாக தரப்பட வேண்டும். மார்க்க அறிவு, தீனின் கல்வி, நல்லொழுக்க மாண்புகள் கொஞ்சம் ஓவர் டோஸாக தரப்பட வேண்டும். தரமா இல்ல. இன்றைக்கு வளருகின்ற நவீன பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் கூட பழைய நம்முடைய தாய்மார்களுக்கும் மூதாட்டிகளுக்கும் நன்னம்மாக்களுக்கும் தெரிந்த அந்த மார்க்க அறிவுகள் இன்றைக்கு வளர்ந்து வரும் தலைமுறையான பெண்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இல்லவே இல்லையே. நவீன தலைமுறை நான் முன்னால சொன்ன மாதிரி சீரியல்ல உட்கார்ந்து இருக்கு, எல்லா தொடரும் பார்க்கிறாங்க, டெய்லியும் அவங்க டயட் ஷெட்யூல்டா இருக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிட்டா போதும், அங்கிருந்து ரொம்ப பிஸி. 6 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 8, நாசமா போக 11 மணி வரையும் ஓடுது. ஆமா, வீட்டுல எந்த பேஷண்ட் இருந்தாலும் சரி, என்ன வயசானவங்க இருந்தாலும் சரி, தொடர்கள் முடியாம ஒரு கதையும் நடக்காது. நாடு முழுக்க இது நிலைமை. எந்த குடும்பங்களில் மார்க்க மாண்புகளை கருத்திலே கொண்டு இது போன்ற தொடர்களை தொலைத்து விட்டு தயவு செய்து இஸ்லாமிய தாய்மார்கள் வெளியே வாருங்கள். இப்போலாம் தாய்மார்கள் இந்த மாதிரி மாலை நேரத்தில் பயானுக்கெல்லாம் யாரும் வர்றதில்லை. பயான் வைக்கிறவங்க அப்படியெல்லாம் வச்சா இனியெல்லாம் எடுபடாது. ஏன்னா தொடர் முடியணும், மெயின் அதுதான். அவனுங்களும் இப்போதைக்கு அந்த தொடர்களை முடிக்கிற மாதிரியும் தெரியல. 300வது எபிசோடு, 400வது எபிசோடு, சில பேர் முடிவோட இருக்காங்க, கியாமத் வரையும் கொண்டு போயிடுறது. நாம அப்படியே ஒரு கதையை ஒரு நாள் சொல்லலாம், ஒரு வாரம் சொல்லலாம், ஒரு மாசம் சொல்லலாம், வருஷ கணக்குல ஒரு கதை சொல்லுவானா எவனாவது? அதுல பேசுறவன் எல்லாமே ஒரு வாதத்துல போனவன் மாதிரி ஸ்லோவா தான் பேசுவான். அந்த தொடர்கள் அப்படியே தினந்தோறும் ஒண்ணு இருக்கு, தொடர் பார்த்துட்டு ஈர்க்கப்பட்டு அழுகிறது. இன்னொன்னு இருக்கு, தொடர் பார்க்க முடியாம போயிட்டு அழுகிறது. இன்னைக்கு ரெண்டும் நம்ம தாய்மார்கள் அது உண்டு. தயவு செய்து சீரியல்களில் இருந்து வெளியே வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களின் அனுமதி இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்கள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் அவசியமாக நாம் சில விஷயங்களை செய்தாக வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கான இந்த ஒழுக்க விஷயங்களில், நல்லொழுக்கத்தை கற்றுத்தருவதில், மார்க்க அறிவு கற்றுத்தருவதில் இது போன்ற நிஸ்வான்களை நோக்கி நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். இந்த ஊர்ல நாங்கெல்லாம் நிஸ்வான் மதரசா தொடங்கிட்டோம், தனியா ஒரு பில்டிங் கட்டி ஊருக்கு இனாகுரேட் பண்ணிருக்கிறாரு ஆச்சியாரு, நாங்க மதரசாவை இது பண்ணிட்டோம். இதுல அல்ல பெருமை. பெருமை என்ன தெரியுமா? இந்த மதரசாவுக்கு இந்த ஊர் பிள்ளைங்க முதல்ல ஓதருக்கு வரணும். இந்த மதரசாவுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணு செஞ்சா போதும். உள்ளூர்ல இருக்கிறவங்க ஓதருக்கு வரணும் இல்லையா? மதரசா இருக்கு, பூரா எங்க இருந்தோ ஓதுறாங்க, சொந்த ஊர்ல சொந்த இந்த மதரசாவில இந்த ஊர் பிள்ளைங்க ஓதலன்னா யோசியுங்கள். பெண்கள் மதரசாக்களை உங்களுடைய டைமிங்கில் நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் என்று யோசித்து, குறிப்பாக உங்களின் பருவ பிள்ளைகளுக்கு இதை தர வேண்டிய கடமை உண்டு. இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் எப்படியெல்லாமோ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி, பைத்தியத்தினுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க. என்ன இப்படி சொல்றாங்களே வாலிபத்தை நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு பசங்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, வித்தியாசமான பைத்தியமா தான் இருக்கு. பசங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பைத்தியம், ரசிகர் மன்ற பைத்தியம், காதல் பைத்தியம், கொள்கை பைத்தியம், நிறைய பைத்தியங்கள். இங்க பெண்கள்டையும் அதே போல பைத்தியங்கள், பூரா இந்த மாதிரி உள்ள பைத்தியங்களாக இப்ப பெண்கள் போகிறார்கள். மிகவும் அதிர்ச்சி வர வைக்கிற செய்தி. படி தாண்டக்கூடிய, வேலி தாண்டக்கூடிய, சமயங்களில் மார்க்கத்தை விட்டு போகக்கூடிய பைத்தியங்கள், காதல் பைத்தியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இளைஞர்களும் இன்னைக்கு நம்ம குடும்ப அந்த மரபு வழியாக இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. யாராவது ஒரு கிரிக்கெட் நட்சத்திரம் என்ன பண்றானோ அதைத்தான் இவனுக்கு சுண்ணத்து. ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தெல்லாம் இல்ல. அவன் வைக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல், அந்த சினிமா நடிகை வைக்கிற மாதிரி உள்ள ஹேர் ஸ்டைல், இவன் ட்ரெஸ் எல்லாமே என்னென்னமோ பண்றான். வண்டியில முன்னால போற, பின்னாடி ஜட தொங்குது, உத்து பார்த்தா ஆம்பளை தான். பாத்துருக்கீங்களா? இப்போ ஜட போடுறாங்க பசங்க. இதுக்கு என்னமோ பேர் அந்த கட்டிங்கு. சில பேர் காதுல கடுக்கன் போடுறான். அந்த காலத்துல ரவுடிங்க மட்டும் தான் போடுவாங்க. காதுல கடுக்கன், அது இப்போ ஒரு அடையாளமா வந்துட்டு இருக்கு. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு மாறி இருக்கிறது.
இளைஞர்களானாலும் இளைஞர்களானாலும். ஒரு கையில வாட்சி கட்டியிருக்கான், ஒரு கையில இத்தா பெரிய ஒரு வளையம் போட்டிருக்கான். என்னப்பா இது? இது சும்மா காப்பு. காப்பு சரி, இது என்ன எதுக்கு போட்டிருக்க? சும்மா சும்மா ஒண்ணு எனக்கு உனக்கே தெரியாதா? சும்மா போட்டிருக்கு. யாரோ போட்டிருப்பான், நானும் போட்டேன், அவ்வளவுதான். தாடி வைக்கிற இளைஞர்களை கொஞ்சம் காட்டுங்கள் பார்க்கலாம். தாடியும் எடுத்துறான், மீசையும் எடுத்துறான். நான் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. பின்னாடி ஜட வளர்க்கிறான், காதுல கடுக்கல் போடுறான், கையில காப்பு போட்டிருக்கான், மீசை இல்ல, தாடி இல்ல. இது அத்தனையுமே யாருக்கு அடையாளம் தெரியுமா? பொம்பளை. பொம்பளை செய்யற வேலை தானே இது எல்லாம். ஏன் இந்த இளைஞர்களுக்கு இப்படி சிந்தனை வருகிறது? உங்களுக்கு கலாச்சாரத்தை கற்றுத் தருவதற்கு நாயகம் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யார் உங்களுடைய ரோல் மாடல்கள்? வாலிப பெண்களை உங்களுடைய ரோல் மாடல்கள் யார்? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலேயும் தொலைநோக்கு இல்லாமல் எந்த வார்த்தையும் பேசியதில்லை. அந்த நாயகத்தினுடைய நுபுவத்தின் வாயிலே இருந்து நபித்துவத்தின் உதடுகள் உச்சரித்த வார்த்தை பெண்களை பொறுத்தவரை, அவர்களுக்கான நல்லொழுக்கங்களை பொறுத்தவரை நாம் எப்படி வளர்த்த தர வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அத்தனையும் சொல்லி இருக்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அத்தனை கலாச்சார சீரழிவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன சிறுசுகள்லாம் கெட்டு போயிருக்கின்றன. ஆசிரியரை படுகொலை செய்யக்கூடிய மாணவர்களை கேள்விப்படுகின்றோம். வீட்டுக்கு ஊடு தாய் தகப்பனை மீறி பேசுகின்ற பெண்களை கேள்விப்படுகிறோம். ஆண்கள் கூட ஒருவேளை மார்க்க அறிவுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், இருக்கணும்னு சொல்லல, இருந்துவிட்டாலும் பெண்கள் அப்படி இருந்துவிட முடியாது. காரணம், எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல ஒரு பெண்ணின் படிப்பு, ஒரு பெண்ணின் மார்க்க அறிவு அடுத்த சந்ததிக்கான மார்க்க அறிவு. குடும்பத்துக்கே அவன் சொல்லி கொடுத்துருவா. இவர் காத்தால போயிட்டு நைட்டு வருவாரு, இல்லாட்டி சமயத்துல கிளம்பி போயிட்டாருன்னா 2 வருஷம் கழிச்சு வருவார் இல்லையா? பரவலா வளர்த்தெடுப்பது யார்? தாய். எந்த தாயும் அல்லாட்ட தப்பிக்க முடியாது. அவங்க எங்க வீட்டுக்காரி இல்ல, அவர் வெளிநாடு போயிட்டாரு, நான் மட்டும்தான் இருந்து வளர்த்தேன், இந்த புள்ள வெளியே என்னென்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது என்று தப்பிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த பெண்ணினுடைய ஒரு பெண் தனியாக மக்களை வளர்த்தெடுக்க முடியும். திருக்குறானில மரியம் இருக்கிறார்கள், மரியம் கணவர் இல்லை. ஒரு அற்புதமான ஈசாவை உலகத்திற்கு தர முடிந்தது மரியம் என்ற பெண்ணால். மனைவியையும் மகனையும் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால விட்டுட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஒரு பக்குவப்பட்ட பாலப்பருவம் வரை அற்புதமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கிய பின்னணியில் அந்த தாய் ஹாஜரா அம்மையார் இருக்கிறார்கள். கணவன் இல்லாமலும் ஒரு தாய் தன் குழந்தையை அழகாக வளர்த்தெடுக்க முடியும் என்பதற்கான வாதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். எனவே எங்க வீட்டுக்காரி இல்ல அதனால சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் தாய் தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, தவறாம அதை கேட்டுருவோம். பொண்ணு பார்க்க போற இடத்துல பாத்தீங்கன்னா போய் எல்லாம் பொண்ணு பார்ப்போம்ல, பொண்ணு பார்த்து அழகு பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து, நடக்க விட்டு பார்த்து, பேச விட்டு பார்த்து, முந்தைய காலத்துல எல்லாம் பாட விட்டு பார்த்து, சிரித்து பார்த்து சொந்த பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்குவான். தலைசி விடுறவங்க பேரு தலையில பேர் இருக்குதான்னு தெரிஞ்சுக்குவான். என்னென்னமோ பண்ணி பொண்ணு படிச்சிருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தவறாம இதை கேட்டுருவான். என்ன தெரியுமா? பொண்ணு ஓதி இருக்குதுங்களா, குரான் எல்லாம் ஓதி தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க ஓதி இருக்குது, எங்க ஊர் நிஸ்வான் மரிசால எல்லாம் ஓதி பட்டம் வாங்கியிருக்கு பொண்ணு, 5 நேரம் தொழுகும். சரி, போயிடுவாங்க. இந்த காட்சி எதுக்கு சொல்றேன்னா, இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி மாப்பிள்ளை பார்க்க போறதை யோசிச்சு பாருங்க. அவருக்கு என்ன மாச வருமானம்? அவர் வெளிநாடு பயணம் போயிட்டு வந்துட்டாரா, பயணம் போவாரா, போறதுக்குள்ள சூழ்நிலை இருக்கா, அங்க விசா அனுப்புறதுக்கு யாராவது இருக்காங்களா, எத்தனை வருஷமா போனாரு, என்ன செய்தி, ஊர்ல இடம் வச்சிருக்காரா, அல்லது ஊடு கட்டிட்டாரா, கட்ட போறாரா, எல்லா இடத்தையும் விசாரிச்சிருவோம். மாப்பிள்ளை அழிப்பேத்தே ஓதிருக்காரான்னு கேட்க மாட்டோம், கேட்கறது இல்ல. ஏன் தெரியுமா? அவன் ஓதனாலும் அது அவனுக்கு மட்டும் பிரயோஜனம் தரும். பொண்ணு பார்க்க போறப்போ ஓதிருக்கான்னு கேட்கறது காரணம் என்ன தெரியுமா? அவன் ஓதலைன்னா குடும்பமே ஓதாது, அவன் ஓதலைன்னா சந்ததி ஓதாது. அதனால் மாப்பிள்ளை பார்க்கிற போது அவனுடைய ஓதுதல் குறித்து, அவன் தொழுகை குறித்தெல்லாம் கூட விசாரிக்காத இந்த சமூகம், நான் அதை சரின்னு சொல்ல வரல, அவர்களும் ஓதனும் விசாரிக்கணும், ஆனா விசாரிப்பதில் அக்கறை செலுத்தாத இந்த சமூகம்
சமூகம் ஒரு பெண் ஓதுவதிலே மட்டும் தனிப்பட்ட அக்கறை செலுத்துகிறது என்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு பெண் ஓதுவது அவளுக்காக மட்டுமல்ல, அவளின் சந்ததிக்கும் சேர்த்து ஓதுகிறார். எனவே சந்ததிக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய கல்வியை குறித்த சிந்தனைகளை எல்லாம் தருவதற்காகத்தான் இந்த நிஸ்வான் மதரசா என்ற பெயரில் இன்றைக்கு இந்த ஊர் ஹாஜியார் அவர்களால் ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஊருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் இதன் வழியாக இந்த ஊரில் இருக்கின்ற தனவந்தர்களை நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் சொல்லுகின்றேன். தேவைப்பட்டால் உங்களுடைய பகுதிகளில், உங்களுடைய தெருக்களில் கூட இது போன்ற கல்விக்கூடங்கள் மற்றும் மார்க்க பணிகள், நன்மையான காரியங்கள் நடப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இதை கருதி கொண்டு செயல்படுங்கள். குறிப்பாக இனிவரும் காலத்தில் நம்முடைய சந்ததிகளை ஈமான் உள்ள சந்ததிகளாக வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கின்ற நாம் இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய சந்ததிகளுக்கு நல்லொழுக்கத்தை தருவானாக. குறிப்பாக நம் பெண் பிள்ளைகளுக்கு காலம் முழுக்க அவர்கள் ஈமானுக்கும் தக்வாவும் உடைய பிள்ளைகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. நம்முடைய சந்ததிகள் அத்தனை பேரும் மார்க்க வழி நின்று ஒழுகக்கூடிய நன்மக்களாக இறைவன் ஆக்குவானாக. இந்த நிஸ்வான் மதரசாவை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இதை ஊருக்கு செய்பவர்களினுடைய மனங்களில் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸை தருவானாக. இதற்கான கூலியை அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக. இந்த மதரசாவில் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வருங்காலங்களில் நல்ல ஒழுக்கத்தை தந்து அவர்களை வளப்படுத்துவானாக என்று அல்லாஹ்விடத்தில் உங்கள் எல்லோருடைய மன நிறைவோடு பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.